Hello friends, welcome back to my channel. நான் உங்கள் சைமான். நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிக்மங்களூரை எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு நம்ம வந்திருக்கோம். அது நம்ம வந்து சிக்மங்களூர் நைட்டு தான் வந்து சேர்ந்தோம். இப்போ லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்மங்களூரில் எங்கே பட்ஜெட்டில் தங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்லி இந்த ஹோட்டலுடைய ரூம் டூரை பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சிக்மங்களூரில் செகண்ட் டே. இந்த நாள் நமக்கு எப்படி அமைய போகுதுன்னு பார்க்கலாம். இங்கே மணியனாவும் ரெடி ஆகிட்டாங்க, இந்த பக்கம் மிஸ்டர் குருவும் ரெடி ஆகிட்டாரு. ஸோ நம்ம இன்னைக்கு 3 பேரும் சேர்ந்து இந்த நாள் எங்கெங்கே போக போகிறோன்றதை பார்க்கலாம். வாங்க போகலாம். நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம் காலையில். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா தேவி ரமா அம்மன் கோவிலுக்கு நம்ம போகிறோம். ஸோ அது ரொம்பவே மிக முக்கியமான கோவில். ஸோ நம்ம அங்கே போயிட்டு அந்த கோவிலை பார்க்கலாம். போகிற வழியில் வந்து ரொம்ப சீனிக்காக இருக்குமா ரூட் எல்லாமே. டிரைவர் என்ன சொன்னாங்க. ஸோ வாங்க அப்படியே எப்படி இருக்குன்னு காமிச்சிட்டே பார்த்துட்டே போகலாம். பாருங்க, மழை அப்படியே வரா மாதிரி இருக்கு. வரும் ஆனால் வராது அப்படின்ற லெவலுக்கு போயிட்டு இருக்கு. சன்ரூஃப் வந்து மேலே இறக்கி நின்று போய் திரும்புவேன். இன்னும் சீனிக்கு வரட்டும் சார். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அற்புதமான ஒரு பயணத்தை துவங்கிட்டோம். நல்லாவே அற்புதமான சீனிக். இந்த 2 பக்கமே வந்து ரம்மியமா இருக்கு. கிளைமேட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நேத்திக்கு இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு. காரணம் நம்ம சிக்மங்களூர்ல இருக்கோம். ஏன்னா இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மத்தியானம் 12 மணி 1 மணிக்கெல்லாம் 25-26 டிகிரிக்கு மேல போகல. நைட்டு 19 டிகிரி வரைக்கும் வருது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தேவி ராமா அம்மன் டெம்பிளுக்கு வந்திருக்கோம். இந்த கோவிலுக்கு இங்கே நுழையிறதுக்கு ஒரு ஆர்ட் இருக்கு. இப்போ அந்த ஆர்ட்டை இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ஸோ இந்த ஆர்ட்டுக்குள்ளே தான் நம்ம அந்த கோவிலுக்குள்ள போக முடியும். இந்த கோவில் மிக சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு கோவில். இது மிக மிக சக்தி வாய்ந்த கோவில், அம்மன் கோவில். வாங்க பார்க்கலாம். இந்த கோவிலுக்கு இந்த இடத்துல இருந்து சரியா ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. வாங்க போலாம். பியூட்டிஃபுல், வாட் ஏ பியூட்டிஃபுல். பா, வேற லெவல் இருக்கா பாருங்க அம்மன். சிங்கத்துல சிங்க வாகனம். ஸோ சூப்பரா இருக்கு. நம்ம வண்டி அங்க இருக்கு. போற இடம் எல்லாமே செம்ம நேச்சரு. அங்க பாருங்க மலை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு தெரியுதா. மலைக்கு மேல எவ்வளவு ஃபாக் இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க என்ன மாதிரி அல்டிமேட்டா இருக்கு பாருங்க. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். ஸ்கூல் பஸ் வரும்போது இல்ல கவர்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க அந்த மலை. கோவில் அதான் கோவில். அதான் கோவில் சார். செமையா இருக்கு. வேற லெவல் இருக்கு பாருங்க கோவில். ஸ்ரீ தேவி ரமா தேவி ரமா டெம்பிள் அம்மன் கோவில். மிக மிக சக்தி வாய்ந்த கோவில். அந்த பின்னாடி இருக்கிற சீனிக்கு பாருங்க, அந்த மலையை பாருங்க. இன்னும் அல்டிமேட்டா இருக்கு அப்படின்ட்டு ஒரு அற்புதமான இடத்துல வந்து நம்ம இன்னைக்கு அம்மனை தரிசிக்க வந்திருக்கோம். சிக்மங்களூர்ல
இப்படி ஒரு கோவில் வேற லெவல்ல இருக்கு. ஸோ லெட்ஸ் கோ. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் அல்டிமேட். இந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மலைக்கு மேலே ஃபாக் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ வேற லெவலில் இருக்கு. இங்கே பாருங்க இந்த அட்மாஸ்பியர் என்ன ஒரு சீனிக்காக இருக்கு பாருங்க. வேற இடம் வேற மாதிரி இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அற்புதமான தேவி ரமா டெம்பிள், அம்மன் டெம்பிள். இங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டேன் இந்த கோவிலுடைய சிறப்பு என்ன அப்படின்ட்டு. இப்போ இந்த கோவிலுடைய சிறப்பு நம்ம சொல்லுவோம் என்ன சொல்கிறாங்கன்னா, மலை மேலே ஒரு கோவில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மலை மேலே இருக்கிற கோவிலை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மலை மேலே இருக்கிற கோவிலுக்கும் இப்போ நம்ம இங்கே வந்திருக்கிற இந்த கோவிலுக்கும் சம்பந்தம் இருக்குது. இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியாவில் நம்ப முடியாத பல கோவில்கள் உள்ளன. அது போன்ற ஒரு கோவில் கர்நாடகாவில் உள்ள சிக்மங்களூரு நகருக்கு அருகில் உள்ள சந்திர துரோணா மலைத்தொடரில் அமைந்து உள்ளது. இந்த கோவில் தேவி ரமா என்று அழைக்கப்படுகிறது. இந்த தேவி ரமா கோவில் 3000 அடி உயரம் உள்ள மலை மேல் அமைந்திருப்பது தனி சிறப்பு. இந்த கோவிலுக்கு இந்த அம்மனை தரிசிக்க எப்பங்க போகலாம் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது, இந்த கோவிலுக்கு ஒரு ஆண்டு, அதாவது வருஷத்துல ஒரு நாள் மட்டுமே இந்த கோவில் நடை திறக்கப்படுகிறது. அதுவும் எப்பன்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி பண்டிகையின் தொடக்கத்தை குறிக்கும் நரக சதுர்த்திசி நாளில் கோவில் திறக்கப்படுகிறது. இந்த கோவில் மலை மேல அமைஞ்சிருக்கு. அந்த மலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 அடி உயரம் கொண்ட மலை. அந்த மலைக்கு நீங்க மேல போகணும்னா 8 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் செய்தால் மட்டுமே அந்த கோவில் மலை மீது போய் நம்ம சென்றடைய முடியும். அந்த ஒரு நாள், வருஷத்துல ஒரு நாள் தான் இந்த கோவில் நட திறந்திருக்கு. அப்படின்னும் போது இங்கு இந்த மலைக்கு மேலே ஏறி இந்த அம்மனை தரிசிக்க எத்தனை பேர் வருவாங்கன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1 லட்சம் பக்தர்களுக்கு மேல இந்த நாள்ல அம்மனை தரிசிக்க அந்த கோவிலுக்கு வர்றாங்கன்றது ரொம்ப ரொம்ப தனி சிறப்பு. இந்த ஒரு புனித நாளுக்காக பக்தர்கள் காத்திருக்காங்க. ஏன்னா வருஷத்துல ஒரு நாள் மட்டும்தான் இந்த கோவிலோட திறப்பும் அப்படின்றதுனால அந்த ஒரு நாளுக்காக காத்திருந்த அந்த பக்தர்கள் அதிகாலையிலேயே பார்த்தீங்கன்னா மலை ஏறத்துக்கு தொடங்கிடுவாங்களாம். அப்படி அதிகாலை முதலே மலை ஏற தொடங்கி இன்னும் சீக்கிரம் ஒரு 4:30-5 மணிக்கு எல்லாமே மலை உச்சியில் அவங்க அம்மனை தரிசிக்க கோவிலுக்கு வருவாங்கன்னா பார்த்துக்கோங்க அப்ப இது எப்படிப்பட்ட கோவில் என்று. அப்படி இந்த கோவில் என்னதாக விசேஷம் அப்படின்றீங்களா? மகிஷாசுரனை வீழ்த்திய துர்கா தேவி தன் கோபத்தை தணிக்க இந்த மலையில தங்கி தன் கோபத்தை தணித்ததாக ஐதீகம். அம்மன் மலையில் இருப்பதாக பக்தர்கள் நம்பப்படுகின்றனர். இன்னைக்கும் பக்தர்கள் அந்த வழிபாடு பக்தியோட, இல்லைன்னா 1 லட்சம் பேர்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு இடம் அது. அங்க அம்மனை தரிசிக்கிறாங்க. அந்த மேல நீங்க போனீங்கன்னா கதவு கிடையாது, சவறு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா அந்த நரக சதுர்த்திசை தினத்தை தவிர எந்த ஒரு பக்தர்களுக்கும் இங்கு வருவதற்கு அனுமதி இல்லை, வருவதும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதுவும் இங்க வரும் பக்தர்கள் விரதம் இருக்காங்க. விரதம் இருந்து இந்த மலை ஏறுறாங்க. தேவியின் தரிசனத்துக்காக கோவிலுக்கு வெறுங்காலோட நடந்து வராங்க. விடை காலையிலேயே மலை ஏற துவங்குறாங்க. அப்போ அவங்களுக்கு வெளிச்சம் எதுவுமே இருக்காது. அதற்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, விறகுகளை வெட்டி வைத்து அதுல தீபம் ஏற்றி அதன் வெளிச்சத்துல மலை ஏறுறாங்களாம். இந்த மைசூரில் உள்ள சாமுண்டி மலையில் இருந்து ஒளி தெரியும் அப்படிங்கிறாங்க. ஸோ பக்தர்கள் அனைவரும் இந்த ஒளி பார்ப்பதற்காகவே பக்தர்கள்
லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து அம்மனை வழிபடுறாங்க அப்படின்னு தனி சிறப்பு. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போதே நமக்குமே இந்த நாளில் போய் நம்ம தரிசிக்கணும் நமக்கு ஒரு எண்ணம் வருது. அம்மனுடைய அனுகிரகம் நமக்கு இருந்தால் கண்டிப்பாக அந்த வருடத்தில் நம்மளும் வந்து அந்த அம்மனை தரிசிக்கலாம். இவ்வளவு நேரம் மலை மேலே இருக்கக்கூடிய அந்த அம்மன் கோயிலை பத்தி நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ இங்கு இந்த கோவிலுக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த கோவிலை பத்தி சொல்லலாம். இந்த கோவிலுக்கும் மலை மேல இருக்கக்கூடிய அம்மனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா ரெண்டும் ஒண்ணுதாங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த அம்மன் தான் வருடத்தில் ஒரு நாள் மட்டும் அங்கு நமக்கு எழுந்தருளி இருக்கிறாங்க. மற்ற நாள் எல்லாமே இங்கு இந்த கோவில வந்து அம்மனை தரிசிக்கலாம். இந்த கோவிலுக்கு உள்ள நீங்க வந்தீங்கன்னா அம்மனை தரிசிக்கலாம். பக்கத்துல அன்னபூரணி இருக்காங்க, அன்னபூரணி தரிசிக்கலாம். இங்க பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சிவலிங்கம், நந்தீஸ்வரர் இவங்க எல்லாமே இந்த சன்னதியாக இங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கோவிலுக்கு நீங்க வரணும் அப்படின்னா மைண்ட்ல வச்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த வந்து ஜீன்ஸ் அதாவது போட்ட ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதை மைண்டில் வச்சுக்கிட்டு லேடிஸாக இருந்தீங்கன்னா சுடிதார், சாரி, ஆஃப் சாரி இப்படி தான் இந்த கோவிலுக்குள்ளே வர முடியும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த கோவிலுக்கு வாங்க. ஸோ இந்த கோவில் டைமிங் பார்த்தீங்கன்னா காத்தால 6 மணிக்கு கோவில் நட திறக்கப்படுது. ஆனால் பப்ளிக் அலோவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிக்கு தான். 9 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் தான் பப்ளிக் அலோட் பண்ணுறாங்க. காத்தால 6 மணிக்கெலாம் திறந்து அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி சுவாமிக்கு அம்மனுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணி இதெல்லாம் செய்கிறதுக்கு 9 மணி வரைக்கும் ஆகிடுது. 9 மணிக்கு மேலே பப்ளிக் அலோட் பண்ணுறாங்க. 2 மணிக்கும் கோயில் நட திறந்திருக்கு, பப்ளிக் தரிசிக்கலாம். அப்புறம் மாலை 5 மணிக்கு திருப்பி ஓப்பன் பண்ணுறாங்க, நட திறக்கப்படுது. மாலை 7 மணி வரைக்கும் கோவில் நட திறந்திருக்கு. சரியா? ஒரு கோவில் அம்மனை தரிசிச்சுட்டு மனசு அப்படியே லேசாக சந்தோஷமாக ஒரு பக்கம் இருக்குது. சுற்றி இருக்கிற இந்த சீனிக்கான இருக்கக்கூடிய இந்த இடம் ரம்பியமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறோம், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பிடிச்சி அடிச்சுடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். அடுத்த vlogல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். See you. Bye bye.